நாம் நிற்க நல்ல வார்த்தைகளை, சபைக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட தந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாத்த நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே இந்த மாலை கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற அவருடைய வார்த்தையை அவர் ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். ஆகிய நாம் எல்லாரும் எழுந்து நின்று அருமையான பாஸ்டர் அவர்களை நம் கரம் தட்டி நாம் வரவேற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவரோடு கூட ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. Thank you Father. நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர். Jesus. Jesus. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Glory alariantara tarabo shekara. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி பாட முடிந்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேவனுடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற உயர்த்துகிற எந்த இடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் தங்குவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஓரமகலரியாதரா. ஆமென். ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. ரெண்டு கைகள் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus.
Jesus, Jesus, hallelujah, hallelujah. Ribakada rantunara, emashe balara bakabara batuna hantara, hallelujah. நல்ல கரங்களை சட்டி, நல்ல கரங்களை சட்டி முழு பலச்சோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். கைகளை தட்டி, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விட. நல்ல கை தட்டி பாடுங்க. எத்தனை நல்லவர், ஓஹோ நன்மை செய்வதை. ஆமென். எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். பாடுங்க. ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். ஆமென். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிட. அந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. கருத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். ஹalleluya. கைவிடாத கண்மலை. ஆமென், ஆமென். எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. ஆமென். எத்தனை நல்லவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். என்னோடு இருப்பவர், செய்து முடிப்பவர். ஆமென். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை. எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. ஹalleluya. எத்தனை நல்லவர், ஆமென், நன்மை செய்வதை. ஓ கருத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். சத்தமா பாடுங்க. ஆமென். ஓ கண்மலை மேலே glory. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஆமென். என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். ஆமென். ஹalleluya. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓஹோ நன்மை செய்வதை விடவே மாட்டார். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஆமென். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை. ஹalleluya. எத்தனை நல்லவர்.
நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நன்மை செய்வதை விட்டு விடாது. ஹalleluya. ஆமென். எத்தனை நல்லவர். ஆமென். ஹalleluya. மனிதன் கொடுத்து டயர்ட் ஆவான், ஆனா ஆண்டவர் கொடுத்து டயர்ட் ஆக மாட்டார். நம்ம தான் அவர்கிட்ட இருந்து வாங்கி டயர்ட் ஆகும். ஹalleluya. ஆமென். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ஆமென். இன்னும் சொல்லும்போது ஆண்டவர் நன்மை செய்வதில் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் இல்லை. நம்ம தான் கேட்க கேட்க தயங்குறோம். நம்ம கொஞ்சம் ஓவரா கேட்கிறோமோ, சில நேரத்தில் அப்படின்னு நினைப்போம், ஓவரா கேட்கிறோமோ. ஹalleluya. ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்லுவாரு, சாலமோனே நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். சாலமோன் என்ன கேட்பாரு? ஞானத்தை கேட்பாரு. ஆண்டவர் என்ன கொடுப்பார் சொல்லுங்க? ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஞானத்தையும். சாலமோன் கேட்டது நிறையவா, கர்த்தர் கொடுத்தது நிறையவா? கர்த்தர் கொடுத்தது நிறையன்னு சொல்றவங்க கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் கேட்டதை தருவார், தராமலும் இருப்பார். ஆனா கர்த்தர் தருவது என்பது அல்லது கர்த்தர் தந்தது என்பது, ஆமா, இன்றைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களில் ஆமா, நான் கேட்டு பெற்றுக்கொண்டது கொஞ்சம்தான், ஆனால் நான் கேட்காமல் பெற்றுக்கொண்டது நிறைய. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல. ஆமென். ஹalleluya. எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. 7 வருடங்கள் இந்த ஊழியத்தை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆமென். இதுவரை இன்னைக்கு நம்ம நல்லவர் தான் பாடுறோம். காரணம் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இன்னும் என் பட்டணங்கள், இந்த வேர்ட் அப்படியே உள்ளது வருது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். நன்மையினால் எப்படி இருக்குமா? பரம்பி இருக்குமா? ஹalleluya. ஆமென். இன்னும் என் பட்டணங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை பிடித்தவர் கைவே படுங்க. ஆமென். உயர்த்தி வைத்து, ஓ கரத்தை பிடித்த. ஆமென். எலியாவுக்கு காகத்தின் மூலமாய் ஆகாரம் கொடுக்கப்பட்டது. காகம் திடீரென்று வரவில்லை. ஆமென். என்ன ஆயிருக்கும் காகம்? சிலர் பாக்குற எங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்கலான்னு வந்தா, அவன் கடைசி நாள் கூட்டத்தில் காக்காக்கு என்னாச்சு? ஆமென். காகம் தான் ஸ்டாப் ஆச்சு, எலியாவுக்கு ஆகாரம் ஸ்டாப் ஆகல. ஆமென். நான் இப்படி சொல்றேன், காக்கா வேணா செத்து இருக்கலாம், ஆனா எலியாவின் தேவன் சாகவில்லை. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி, தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். பாடுங்க. ஆமென். தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர், எத்தனை நல்லவர். ஆமென். ஓ கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். சத்தமா சொல்லுங்க. எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை, ஓ எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை, எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. ஆமென். எத்தனை நல்லவர், ஓ நன்மை செய்வதை. சொல்லுங்க, இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. எத்தனை நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஜீசஸ்.
Thank you, Father. Hallelujah. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு சொல்றாரு, ஆமென், சீஷர்களை பார்த்து மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு. ஏன்னா பேதுரு மறுதளித்து மனம் கசந்து அழு திருப்பி வந்து அவர் நினைச்சிருப்பாரு, இனி நம்ம இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, நம்ம பழைய வேலைக்கு போயிடலாம் சொல்லிட்டு திரும்பி போறாரு. ஏசு வராங்க. ஆமென். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறார். இல்ல, வலைய போட சொல்றாரு. வலை நிறைய 153 பெரிய மீன்கள். கரையில வந்து பார்த்தா அவர் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கிறார். ஆமென். மனிதன் நம்ம இடத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்கறது நம்ம இடத்துல இருந்து வாங்குவதற்கு. ஆண்டவர் நம்ம இடத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்கறது இல்லை என்றால் அதை நமக்கு தருவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஏதாவது இருக்கா? ஆமென். கேட்கிறது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. சீஷர்கள் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ இருக்கிறத சொல்லு. ஆமென். நம்ம எல்லாம் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கோம், பலர் இல்ல இல்ல இல்ல. ஆமென். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், என்ன இருக்கு? ஆமென். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவின் இடத்துல இருந்து அப்படிதான் சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல. கடன், வீட்டுல பணம், இல்ல இல்ல இல்ல. உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு? ஆமென். ஆண்டவர் சொல்றது, இருக்கிறத பாரு. ஆமென். இத்தனை கூட்டத்தின் நடுவில் இல்ல இல்ல இல்லன்னு சீஷர்கள் வந்து சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், என்ன இருக்குன்னு கேட்கிறார். ஆமென். நான் அதை ஒரு நாள் இப்படி தியானித்தேன். இல்ல, ஒரு சின்ன கலெக்ஷன் போட்டாங்க சீஷர்கள். ஒரு 200 பணம் இருக்கு. அடுத்து 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஆனா ஒருத்தன் கூட சொல்லல, நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவரே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு ஏறுதுன்னு தெரியல. ஐயோ, அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல. ஆமே ஆமே ஆமே. இல்லாததை பார்க்காதீங்க, இருக்கிறத பாருங்க, இருக்கிறவரை பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, ஆமென், சதா காலமும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர்? நம்ம இல்லாததை பெருசா பாக்குறத ஆரம்பிச்சதுனாலதான் இருக்கிறவரை பல நேரத்துல கண்டுக்கவே இல்லை. ஆமே. அவர் சொன்ன 5 அப்போ 2 மீன் இருக்கு. ஆண்டவர் சொன்ன, அதை என் கையில கொடுனார். சீஷர்கள் பார்த்தாங்க, இதுவும் போச்சா? அல்ல, எல்லாரும் அனுப்பி விட்டு மெதுவா சாப்பிடலான்னு பார்த்தா கூட்டு வாங்குறார். கையில் கொடுக்கப்பட்டதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. சில நேரத்தில் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து உடைச்சார், நொறுக்கினார். உடைக்கிறது, ஆமே, என்னாண்டு கையில வர்றது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன், கையில் எடுத்ததும் உடைக்கிறீங்களே. உன்னை நொறுக்கிறது அநேகர் திருப்தி ஆவதற்காக. ஆமென். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட பாத்திரங்கள்லாம் ஒரு காலத்தில் நொறுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சொல்றாரு, இத்தனை உபத்திரவத்திலும் எங்களுக்கு கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகுகிறது. ஏன் தெரியுமா? நாளை இதே பாதையில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஆறுதலாயிருக்கும்படி. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நொறுக்கிறாரா? ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. நல்ல கைகளை தட்டி, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடா. ஓ, எத்தனை நல்லவர், ஓ, நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. காரணம், துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்பா, நம்புவேன்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். நம்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேனப்பா, நம்புவேன். ஹalleluya. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் Hey mama tunahatana. Oh Jesus, hallelujah. என்னாலும் நடத்துவாரே. ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி சொல்லுங்க, என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். நம்புவேனப்பா. என்னை கொன்று போட்டாலும் நம்புவேன் என்று சொன்னானே யோபு, அதே போல நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில், ஓ நேசித்தவர். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, என் ஓட்டத்தில். நான் தனிமை கிடையாது, நான் தனிமையா இருந்திருப்பேன், ஆனால் இதுவரை வந்திருக்க மாட்டேன். அவர் என்னோடு இருந்தபடினாலே. ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ரேகலர மக்கடர பலர. ஓ ஹalleluya. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்.
வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சத்தமாய் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் யாக்கோபின். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னாலும் நடத்துவாரே. ஆமென். யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை என்னாலும் நடத்துவார். எத்தனை பேர் அதை ஒவ்வொரு நாளும் ருசித்து இருக்கிறீர்கள்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசா துரத்தி வாராங்கிற செய்தி கேள்விப்பட்டதுதான் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற யாக்கோபு 3 காரியங்களை நினைக்கிறான். என்ன 3 காரியம் தெரியுமா? 1, பாஸ்ட். நான் எப்படி இருந்தேன், ஆமென், நான் வெறும் கோலும் கையுமா. பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவனே கடந்து வந்த பாதையை சிந்திப்பான். 20 வருஷமா யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆனா எப்பொழுது அவன் தெய்வ சமூகத்தில் வந்து அமர்ந்தானோ அப்பொழுது சொல்லுகிறான், நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தவன். நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுகிறவன் நித்தம் நித்தம் தன்னை தாழ்த்துவான். நான் எங்கே இருந்து வந்தவன், எப்படிப்பட்டவன்? வெறும் கோலும் கையுமாய். அடுத்து இப்பொழுது பிரசன்ட நினைக்கிறான். இப்போ எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எதனால் வந்தது? உம்முடைய கண்களில் கிடைத்த தயவு. ஹல்லேலூயா. பாழான நிலத்தில் அவாந்திர வெளியிலும் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். எப்பவுமே கடந்தது திரும்பி பார்க்கணும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, நடத்தி வந்ததை பார்க்கணும். பல நேரத்தில் இதை தவறி விடுகிறோம். ஏன்? நான் நன்மை சம்பாதிக்கிறதுல ரொம்ப பிஸி ஆயிரும். யாக்கோபு ரொம்ப பிஸி ஆயிட்டார். அப்போ நீ தேவ சமூகத்திலிருந்து உட்காரணும்னா சில ஏசாக்கள், ஏசா எழும்புனது வந்து உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே வெறும் கோலும் கையுமா, எங்க இருந்தவன இங்க வர. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஹல்லேலூயா. 3 இடங்கள்ல 3 இப்படி ஒரு 3 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். இன்னொன்று, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இன்னொரு வார்த்தை, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள். கடந்த நாட்களில் என்னோடு அதிகமா இடைப்பட்ட வார்த்தை, தேவ சமூகத்தில் நித்தம் இருக்கிறவனை எங்க இருந்த என்ன கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறான். 3வது, ஃபியூச்சருக்கு யாக்கோபு செய்தது என்ன தெரியுமா? அவரை விடாம பிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. 2 பெரிய பரிவாரங்களை அவன் பற்றி பிடிக்கவில்லை. அவன் 20 வருடமாய் சம்பாதித்ததை எல்லாம் யாபோக் காற்றின் அக்கறையிலே விட்டுட்டு அவரை விடாமல் பற்றி கொண்டான். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால்
அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். 20 வருடம் பகையை சுமந்து 400 பேரை சம்பாதித்து யாக்கோபை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட ஏசா அழிக்க வந்தவன் கட்டி அணைத்து அழுது கொண்டு திரும்பி போனான். காரணம் ஏன் தெரியுமா? யாக்கோபு அவரை பற்றி கொண்டார். யாக்கோபு அவரை பற்றி கொண்டார். இந்த ராத்திரி வேளையில என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை மரணத்துக்கு உனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கலாம். ஆனால் இதுவே தருணம். அவரை பெற்றுக்கொள்ள கை நீட்டுவதை விட்டுட்டு பற்றி கொள்ள கரத்தை நீட்டிப்பாரு. உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி கமான் கரங்களை தட்டி 28வது அதிகாரத்தில் பெற்றுக்கொள்ள கை நீட்டினான். பெற்றுக்கொள்ள கை நீட்டினான். என்ன பெற்றுக்கொள்ளணும்? நான் போற இடத்துல எல்லாம் நீர் என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவு ஒடுக்க உடை. பெற்றுக்கொள்ள கை நீட்டினான் 28வது அதிகாரத்துல. 32வது அதிகாரத்துல பற்றிக்கொள்ள கை நீட்டினான். ஆமென். பெற்றுக்கொள்ள கை நீட்டினவன கர்த்தர் தொடல. அவனுக்கு ஒரு சுளுக்கு ஒண்ணும் கிடையாது. பற்றிக்கொள்ள கை நீட்டினவன ஆண்டவரே, ஆமென். பல நேரத்துல இது புரியாது. ஏன் தெரியுமா? பற்றிக்கொள்ள கை நீட்டிட்டல்ல, இனி நீ ஓடக்கூடாது. ஆமென். ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசி வரை யாக்கோபு கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆமென். எகிப்திலே பரதேசியாய் போனாலும் பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்னான், சிங்காசனத்தில் நான் உன்னை விட பெரியவனா இருப்பேன் என்று. ஓகேன்னு சொல்லிட்டு யோசேப்பை விட்டுட்டாரு. ஆனா பார்வோனிலும் பெரியவனை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போனார். அவனுக்கு சிங்காசனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு கோல் மாத்திரமே உண்டு. ஆனால் யோசேப்பிலும் பெரியவனாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த பார்வோன் யாக்கோபுடைய கை கீழே கொண்டு தலையை கொடுக்கிறான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். பல நேரத்துல உன்னுடைய வேல்யூ உன் வீட்டுல தெரியாம இருக்கலாம். உன்னுடைய வேல்யூ தெரிகிற இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். யோசேப்புடைய சொப்பனத்தினுடைய வேல்யூ யோசேப்புடைய வீட்டுல கிடைக்கல. அதுக்குள்ள மதிப்பு எங்க அதுக்குள்ள மதிப்பு கிடைக்குமோ அங்க கொண்டு போவார். சில இடத்துல பரதேசியை போல கர்த்தர் கொண்டு போவதை குறித்து கலங்காது. அங்கதான் உன்னுடைய மதிப்பை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டிய ஆண்டவருக்கு மகிமை. ஏதும் இல்லை என்ற காவலை கமான் 2 கரங்களை விரிச்சு உயர்த்தி துணையாளர். இன்னும் சத்தமா பாடுங்க. ஏதும் இல்லை ஓ துணையாளர், சொன்னதை செய்திடும். ஆமென். சொன்னதை ஆமென் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் அப்பா, அப்படியே கையை உயர்த்திவான்னு சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் ஆமென். என் ஓட்டத்தில் ஹல்லேலூயா. நேசித்தவர் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் ஆமென். நம்புவேன். ஓ ரவசந்தர பௌரபரக்கரா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர்.
நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேருக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், கடைசி வரை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை, நான் அதை ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன், மகிமை மட்டும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 நாட்கள் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களோடு கூட சேர்ந்து இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த அன்பு பாஸ்டருக்காக ஆமென். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃப்ரீயா ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்ததற்காக. சில இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பலப்படுத்தினார். நீங்க நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ண முடிந்தது. உங்கள் ஜெபங்களுக்கு நன்றி. காரணம், போன புதன்கிழமை நைட்டு எனக்கு த்ரோட்டு கம்ப்ளீட்டா அவுட். ஆமென். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தினார். இன்னைக்கு காலையில ஒரு சர்ச்சில் 2 மணிக்கு ஒரு பேசிட்டு திருப்பியும் இங்க வந்து அடுத்து 2 மணிக்கு ஒரு தடையில்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஞாபகம் வரும்போது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக. 7 முடிஞ்சு 8. ஆமென். நம்ம தாவீதை தான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இருந்து 7 தள்ளி தான் 8வது தாவீதை ஆண்டவர் தூக்கினார். 8வது தாவீது ஆண்டவர் எட்டி பிடித்தார். ஆமென். இந்த 8வது வருஷத்துல ஆண்டவர் நிறைய காரியங்களை நீங்க எட்டி பிடிக்கும்படி செய்வாராக. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நேற்றைய செய்தியை தான் நான் இன்று இரவிலும் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். காரணம், நேற்று 5 கொண்டு வந்து 1 முடியல. ஆமென். 1 முடிஞ்சுன்னா 1 முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து இங்க இருக்கிற இந்த சபை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற சபையாய் மாறுவதாக. ஒரு நிமிடம் அப்படி வலது கரத்தை உயர்த்தி என் கூட பேசுங்கப்பான்னு மாத்திரம் உள்ளத்துல இருந்து ஒரே ஜெபம். என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தின் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லவில்லை, செய்வா. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு சித்தமானவைகளை அல்லது அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவனே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால் என்ன என்பதை நேற்று சொன்னேன். இங்க தோன்றதை செய்கிறவன் அல்ல, அங்க தோன்றதை செய்கிறவன். நமக்கு நலமாய் தோன்றுகிறதை எல்லாம் நாம் செய்வோம். ஆனால் நாம் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அவருக்கு தோன்றத சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் நினைக்கிறத அவன் செய்வான். சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான். அப்படி இவர் ஒருவனை பார்க்கிறார். சவுலை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு அரண்மனையிலே தேடுகிறார். ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரையா தேடுறார் ஆண்டவர். யாராவது இருக்கிறாங்களா, யாராவது இருக்கிறாங்களா என்று. ஒருவரும் இல்லை. கடைசியில எங்க பார்க்கலான்னு ஒரு காட்டு பக்கமா திரும்புறார். காட்டுக்குள்ள தேடினா அங்கே ஒருவன் இருக்கிறான், அவரை கவர்ந்து இழுக்கிறவனாய். இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால் அதை சொன்னேன், அவரை கவர்ந்து இழுக்கிறவன் தன் பக்கமா. தேவனை கவர்ந்து இழுக்க நீ இருக்கிற பொசிஷனோ உன்னுடைய சூழ்நிலையோ ஒரு தடையே இல்ல. இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய இதய துடிப்பு
அவனுடைய செயலில் வெளிப்படுகிறதை பார்த்து அவன் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆமென். அதாவது என்ன குறித்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பிக்கையை ஒருவர் கொடுக்கிறான்னா அவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறது வேற, அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவன் என் இருதயத்துக்கு எனக்கு சித்தமானது எல்லாம் செய்தான் என்றல்ல, செய்வான். ஆமென். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான் தாவீது. ஆபிரகாம் இந்த நம்பிக்கையை கொடுத்தான். அது எங்க சொல்லுவார் தெரியுமா? சோதோம் அழிப்பதற்கு முன்பதாக, எடுக்க வேண்டாம், சோதோம் அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் மூவராய் ஆபிரகாமை தரிசனமாவார். தரிசனமாயிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நிறைய பேசிட்டு ஒரு காரியத்தை சொல்லுவாரு ஆபிரகாமை குறித்து. இவன், இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னும் ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்ல. ஆமென். ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல. இப்ப 86 வயசு தான் ஆச்சு. 86, 99 வயசு, 18வது. இன்னும் ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்கல, 99 வயசு. ஆனா ஆண்டவர் சொல்ற, இவன் பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல பேர பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான். நம்புகிறவன் அல்ல இருதயத்துக்கு ஏற்றவன், நம்பிக்கையை கொடுக்கிறவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அதாவது ஆண்டவர், நான் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன பத்தி நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருப்பேன் சொல்வதல்ல, அவர் என்ன பார்க்கும் போதே அவர் சொல்லணும், இவன் இப்படிதான் இருப்பான், இவன் இப்படி இருப்பான். ஹல்லேலூயா. யோபுவை குறித்து அவருக்கு அவ்வளவு தெரிஞ்சதுனாலதான் எல்லாவற்றையும் அழிக்கும்படி சாத்தான் தீர்மானித்ததும் ஆண்டவர் பேசாம இருந்துட்டார். யோபு எப்படி இருப்பான் என்பது அவருக்கு தெரியும். நம்பிக்கையை கொடுக்கிறான், நம்பிக்கைக்கு பாத்திரவனா இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை கவனமா கேளுங்க. கடைசி காலத்துல அநேக சவுல்கள் அவருக்கு வேதனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை பார்த்து தான் அவர் ரிலாக்ஸ் ஆன. பரவாயில்ல, ஒருத்தர் இருக்கிறான். ஆமென், ஆமென். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் ரிலாக்ஸ் ஆகணுமா? ஆமா, உங்க குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் ரிலாக்ஸ் ஆகணுமா? கையை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்தை கேட்டவன் செய்கிற காரியங்கள் என்றுதான் நான் நேற்று பேச ஆரம்பித்தேன். நேற்று ஒன்றை சொன்னேன், இருதயத்தை கேட்டவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பான், துதிப்பான். தாவீது சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எது நிமித்தம் தாவீது துதித்தான் என்பதை குறித்து ஒன்றை சொன்னேன். அவன் எது நிமித்தம் தெரியுமா தேவனை அதிகமாய் துதிக்கிறான்? ரட்சிப்பின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம். நம்ம பல நேரத்துல தேவன் தந்த நன்மைகளுக்காக துதிக்கிறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட் ரட்சிப்பை நினைச்சு துதிக்கிறதுல குறைஞ்சிட்டோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஹல்லேலூயா, க்ளோரி. தேவன் தந்த ரட்சிப்பை ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சானா அவன் டெய்லி துதிச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரட்சித்தீரே ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்ன எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம் சொன்னோமா? இந்த தாவீதுடைய குவாலிட்டி அதுதான். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் சொல்லிட்டு சொல்றாரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சத்துருவுக்கு என் சரீரத்துல மட்டும்தான் கை வைக்க முடியும், என் பொருளாதாரத்துல மட்டும்தான் கை வைக்க முடியும். ஆனால் எனக்குள்ளே தேவன் தந்த ரட்சிப்புல சத்துருவுக்கு கை வைக்க முடியாது. இத நினைச்சா டெய்லி துதிக்க முடியும். ஆண்டவர் சொல்வார், உங்கள் சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவராய் இருப்பவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள்.
ஆமென். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் தாவீது எவ்வளவு சத்துருக்கள் பெருகினாலும் ஆமென். இந்த சங்கீதங்கள்ல நிறைய வார்த்தை அவன் கதறி சொல்ற வார்த்தையா தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எப்படிதான் எழுதி வைத்தார்? சங்கீதம் தான் எழுதி வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் தான் எழுதி வைத்தார். காரணம் அவன் அந்த ரட்சிப்பை நினைக்கிறான். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இவ்வளவு செய்கிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். தாவீது எப்படிப்பட்டவன் என்பதை ரெக்கார்ட் பண்ற பாருங்க. நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், இப்படிப்பட்டவனையே அவர் ரட்சித்துட்டார். இதை நினைச்சா எப்படிங்க பாடாம இருக்க முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த ரட்சிப்பை நினைக்க 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 அவன் சொல்லுகிறான், நான் உள்ளளவும் துதிப்பேன். எசேக்கியா எப்படி எழுதி வைத்தான்? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், எனவே ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுவேன். தேவரீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். தேவன் செய்த உபகாரம் என்ன? கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வைத்தார். ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு. இத நினைக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். இன்னைக்கு துதிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமே, ரட்சிப்பை மறக்கவே கூடாது. ஆமே, யாக்கோபை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசையை கொண்டு கர்த்தர் 32 சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? உன் ரட்சிப்பின் கண்மலையை நீ என்ன செய்து விட்டாய்? மறந்து விட்டாய். ரட்சிப்பின் கண்மலையை மறந்து விட்டாய். ரட்சிப்பின் தேவனை, உன்னை பெற்றெடுத்த கண்மலையை நீ மறந்து விட்டாய். பெற்றெடுத்த தேவன், பெற்றெடுத்த கண்மலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் நிமித்தம் துதித்தான். இரண்டாவது ஒரு காரியம், தாவீது எப்பொழுதும் துதிக்கிறவனாய் மாத்திரமல்ல. 71வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை வாசிங்க. 71:14. நானோ எப்பொழுதும் நம்பிக்கையை கொண்டிருந்து, எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஆமே, எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் எப்பொழுதும் துதிக்கிறவனாய் மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறவனாய் இருக்கிறான். 39வது சங்கீதம் 7வது வசனம். அந்த 1வது வசனத்தை வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. துக்கம் அதிகரித்தது. ஆனாலும் தாவீதின் நம்பிக்கை குறையவில்லை. நம்ம பிரச்சனை என்னன்னா, வேதனை பெருகும் போது நம்பிக்கை குறையுது. கஷ்டம் பெருகும் போது, பிரதிகூலங்கள் வரும்போது தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்குது. இருதயத்துக்கு ஏற்றவனுடைய குவாலிட்டி என்னவென்றால், மாம்சம் பலவீனம் உள்ளதுங்க. சில காரியங்கள் நம்மால கிரகிக்க முடியாது, நம்மால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனாலும் தாவீது ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறான். இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன்? யூ ஆர் மை ஹோப். நீரே என் நம்பிக்கை. அவன் வேதனை நீங்கினதனால் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. வேதனை ஒரு பக்கம் அதிகரிக்கிறது, இருதயம் சஞ்சலத்தால் நிரம்புகிறது, துக்கம் அதிகரிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கைய இவைகள் பாதிக்காதபடிக்கு அவன் காத்துக்கொண்டான். ஆமென். என் நம்பிக்கையில எதுவும் கை வைக்க நான் அலோவ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையில தாவீது சொல்ற, நான் நலவும் பேசாம இருந்தேன், அதனால என்ன ஆச்சு? துக்கம் அதிகரிக்குது. இதுதான் நம்ம பிரச்சனை. ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட நம்ம சமாதானமா, அவன் இவ்வளவு பேசுனா ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கா. கேட்காம இருந்தா என்ன ஆகும்? கேட்காம இருந்தா துக்கம் அதிகரிக்கும். இயேசு வாயை திறவாமல் இருந்தால் அதனால என்னாச்சு? அவருடைய நியாயம் எடுபட்டு போச்சான். உனக்கு ஒரு வார்த்தை கேட்டா என்ன? உலகம் இப்படிதான் சொல்லும். இல்ல, தாவீது சொல்லுகிறான், நான் எதுக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்?
நான் பேசாம இருந்தா நீங்க பேசுவீங்க, நான் பேசாம இருந்தா நீங்க பேசுவீங்க. ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரீப் ரப்சாக்கே தலைமையில சேனை அனுப்பும் போது என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவும் பேசலாம். சத்துரு முதல்ல எங்க கை வைப்பான் தெரியுமா? ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சிட்டான்னா சாத்தான் எங்க தெரியுமா கை வைப்பான்? ஏசாயா 37வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 37 4வது வசனம். ஜீவனுள்ள தேவனை 36 4. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பிக்கையா இருக்கிற இந்த நம்பிக்கை எங்கே? நம்பிக்கை என்ன? சாத்தா முதல்ல எங்க கை வைக்கிறான் சொல்லுங்க. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? சாத்தா முதல்ல ஒருத்தனை கை வைக்கணும்னு நம்பிக்கையில கை வைக்கிறான். நம்பிக்கை நங்கூரம். விசுவாச கப்பலுக்கு நம்பிக்கை நங்கூரம். எவ்வளவு காற்று எவ்வளவு புயல் அடிச்சாலும் அந்த கப்பல் சேதமாகாம இருக்கணும்னா இந்த நங்கூரத்தை போடுவாங்க. அநேகர் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. ஏன்? நங்கூரமே முதல்ல எங்க கை வைக்கிறான் தெரியுமா? நம்பிக்கையில. தாவீது சொல்லுகிறான், என் துக்கம் அதிகரித்தது உண்மைதான், ஆனால் நீரே என் நம்பிக்கை. 31 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல ஆனேன். அந்த 31 சங்கீதம். ஆமே. 12வது வசனம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அடுத்த வார்த்தை, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானோ என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான் சத்துரு. ஆனா தாவீதுக்கு நம்பிக்கை அசைக்க முடியல. ஆமென். தாவீதை அசைக்க முடிந்தது, தாவீதின் நம்பிக்கை அசைக்க முடியல. ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. படகு தத்தளித்தது. ஆனா ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. சீஷர்களுடைய விசுவாசம் தத்தளித்தது பார்த்து. ஆமென். ஆமென். படகு தத்தளித்துச்சு. அத ஆண்டவர் படகு தத்தளித்த போது கவனிங்க, படகு காற்றும் கடலும் காற்று பயங்கரமா வீசுது, கடல் கொந்தளிக்குது. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? அமைதியா தூங்கிட்டு இருந்தார். படகு தத்தளிக்கிறது. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தத்தளிக்க கூடாது. இவங்களுக்கு விசுவாசம் தத்தளிக்க ஆரம்பிச்சதும் எழும்பிட்டார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆண்டவர் ஒரு மலை பிரசங்கத்தை சொல்லுவாரு, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்கிறவன் 2 வீடு கட்டுறது சொல்லுவார். ஒண்ணு மணல் மேல் கட்டின வீடு, கற்பாறை. எந்த வீட்டுக்கு மேல பெருவெள்ளம் மோதி அடித்தது? கரெக்டா இருக்கிறீங்க? எந்த வீட்டுக்கு மேல அடித்தது? 2 வீட்டுக்கு மேலையும் அடித்தது. ஆனா எந்த வீடு விழுந்துச்சு? கண்மலை இது மணல் மேல கட்டப்பட்ட வீடு விழுந்துச்சு. அப்ப அடி 2 வீட்டுக்கும் உண்டு. படகு தத்தளித்த போது ஐயோ படகு கதறல, அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தத்தளித்த போது எழும்பி. ஆமே. நான் கேட்கிறேன், முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டினாரா இல்லது அவருடைய அவிசுவாசத்தை அதட்டினாரா? பார்க்காம சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை புயல் அடிச்சாலும் உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அசையாமல் உறுதியா இருக்குமானால் அது உனக்கு ஒரு சேதத்தையும் உண்டாக்காது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை புயல் அடித்தால் என்ன? இப்பொழுது நான் எதற்கு நம்பி, இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. ஆமென்.
வாழ்க்கையில் பிரதிகூலங்கள் எப்ப வேணாலும் பாருங்க. பவுல் சொல்றாரு, காற்று மெதுவா வீசிச்சு, மெதுவான தென்றல். உடனே கப்பலை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு யூரோக்கிளி தான் அடிக்குது. ஆமே, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட் அற்று போச்சு. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. இப்படி அத்து போக விடக்கூடாது எந்த காற்றுக்கும். ஆமே, நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கள் ஜீவன் அற்று போகவில்லை, மாறாக அடிச்ச காத்துல நம்பிக்கை அற்று போயிட்டு. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தரை நம்புவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள். இதோ பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் அவரை நம்பி இருக்கிறவர்களை கூட்டணும்னா உள்ளத்துல என்ன இருக்கு? வேதனை. ஆமே, கஷ்டம் இருக்கும். சில காரியங்களை நினைச்சாலே பயம். நீ கர்த்தரை நம்புறேன்னா அதை அப்படியே ஊத்திடுவ. உன் பயத்தை ஊட்டிடுவ, உன் வேதனையை ஊட்டிடுவ. ஆமே, ஹல்லேலூயா. இந்த பரிமள தைலத்தை ஊத்துன மாதிரி ஊத்தணும். பரிமள தைலத்தை எப்படி ஊத்துனா? திறந்து ஊத்துனாலும் உடைச்சு ஊத்துனாலும். ஹல்லேலூயா. திறந்து ஊத்துனா அங்கங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்கணும், உடைச்சா மொத்தமா ஆமே ஊட்டிருங்க. பைபிள் இப்படி சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. அடுத்த வார்த்தை, தாவீது வர வர பலத்து போனா. ஆமென். அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையில் ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? சில யுத்தங்களை தேவன் அனுமதிக்கிறது உன்னை இன்னும் பலப்படுத்துவதற்காக, இன்னும் அவருக்குள் திடப்படுத்துவதற்காக. ஆமென் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, glory. நம்பிக்கையா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். அப்ப தேவன், தாவீது சொல்லுவாரு 22வது சங்கீதத்துல, சிறுவயது, அந்த வசனத்தை வாசிங்க. 22வது சங்கீதம் 9வது வசனம். நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அது எப்படி சாத்தியமாகும்? தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போது, தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். தாயின் மார்பில் இருக்கும் போதே, தாய்ப்பாலை குடிக்கும் போதே உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் தாய் பால் கொடுக்கும் போதே வசனத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. இது தாவீது எப்படி சொல்றா? நீர் இதை செய்ய வச்சிங்க. ஆமென். நீங்க இதை செய்ய வச்சிங்க. அருமையான பெற்றோரே, பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா கொடுக்கிறோமே, இதை கொடுத்து பாருங்க. தாவீதை போல உங்கள் பிள்ளைகள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுவார்கள். ஆமென். 71வது சங்கீதத்துல சொல்றாரு, 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஆமென். நம்பிக்கையா இருக்க பண்ணிட்டார். இப்ப சிறு வயது தொடங்கி என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீர். 119 49 சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நான் இதெல்லாம் சேர்த்து சொல்லுகிறேன். தாவீது நம்பிக்கையா இருக்க காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வசனம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. வசனத்தை பிடிச்சு சின்ன வயசுல இருந்தே இதுதான் நாம எது நம்முடைய நம்பிக்கையா இருக்க, நம்ம எதை செட் பண்றோமோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையை தீர்மானிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, சிலருக்கு என்ன வசனம் கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி வராது. அவங்களுக்கு ஒரு காட்சி பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு தரிசனம் பார்க்கணும். கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்துறா. தரிசனம் பொய்யல்ல, தரிசனங்கள் உண்டு, சொப்பனங்கள் உண்டு. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கிறது, சொப்பனங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதே வேளையில கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்துறா. எல்லாமே இதை அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர, வேர்டு வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கு முன்னாடி ஆகாஷ்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தீர்க்கதரிசியை கொண்டு, நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லுவார்.
வேர்டு வரதுக்கு முன்னாடி அடையாளம் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா வார்த்தையாகி கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு சில பரிசேயர்கள் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? பொல்லாத விபச்சார ஆகஸ்ட் சொல்றார், நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறாரு. இங்க ஒரு கூட்டத்தார் வந்து அடையாளத்தை கேட்டதும் கடிந்து அப்புறப்படுத்துகிறார். ஏன்னா வார்த்தை வெளிப்பட்டாகி விட்டது. கர்த்தர் ஒரு வார்த்தை தந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு நீ உன்னுடைய நம்பிக்கை எதுல இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ. ஏன் தாவீதுடைய நம்பிக்கை அசையல தெரியுமா? அவன் சொல்றான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். என் சிறு வயது தொடங்கி நான் வாழ்க்கையில நான் வாழ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைத்தது முதல் என்னுடைய நம்பிக்கை ஆமென் தீர்மானிக்கிறது கர்த்தருடைய வசனம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காட்சி, சிலர் பாருங்க, சிலருக்கு வந்து யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னாதான் ஆண்டவர் நிறைய பேசியிருப்பாங்க, ஆனா திருப்தி வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற ஆமென். பல நேரத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்காமலே போய்விடுகிறோம். கவனிக்காமலே நம்ம கூட பேசுவாருங்க. ஆமா, இன்னைக்கு காலையில பேசின சர்ச்சில் கூட சொன்னேன், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். சாமுவேல் ஏலி கிட்ட போய் என்னை கூப்பிட்டீரேன்னு கேட்டான். சாமுவேலை கூப்பிட்டது யாரு? சாமுவேல் கேட்டது யாருக்கு சவுண்ட்? சாமுவேலை கூப்பிட்டது யாரு? சாமுவேல் கேட்டது யாருக்கு சவுண்ட்? ஏலிக்கு சவுண்ட். அவன் ஏலி கூப்பிடுகிறான்னு நினைக்கிறது வரைக்கும் சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டானாகவே இருந்தான். அவனுக்கு கர்த்தரையும் தெரியல, வார்த்தையும் தெரியல. எப்போ இது பாஸ்டருடைய சவுண்ட் அல்ல, இது பாஸ்டர் அல்ல பேசுறது, கர்த்தர் பேசுகிறார் என்று அர்ப்பணித்தானோ பைபிள் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேச போறாங்க, இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணும். சாமுவேலோடு ஏலியின் வாய்ஸ்ல பேசினார். சாமுவேல் ரொம்ப கேட்டு பழகின வாய்ஸ் யாருக்கு சத்தம்? ஏலியோட சத்தம். அப்படிதான் பேசினார். கர்த்தருடைய ஒரிஜினல் சத்தத்தை கேட்கிற கெப்பாசிட்டி இந்த காதுக்கு கிடையாது. கர்த்தருடைய ஒரிஜினல் சத்தம் என்ன என்பது வீட்டுல போய் 29ஆம் சங்கீதம் படிச்சு பாருங்க, தெரியும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது. கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கேதுரு மரங்களை, எவ்வளவு பெரிய காற்று இருக்கும், கேதுரு மரங்கள்ல முறியாது, அவ்வளவு வேர், அவ்வளவு ஸ்ட்ராங். ஆனா கர்த்தருடைய சத்தம் அதையும் முறித்து போடும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். பெண்மான் வயிற்றுல குட்டியை வச்சிட்டு இருக்கிற பெண்மான் எப்போ குட்டி போடும் தெரியுமா? இடி இடிக்கிற சவுண்ட்ல குட்டி போடுமா. கர்த்தருடைய சத்தம் அப்போ எவ்வளவு, இந்த சத்தத்தை கேட்கிற கெப்பாசிட்டி இந்த காதுக்கு கிடையாது. அதனால நம்ம கிட்ட ஆண்டவர் எப்படி பேசணுமோ, யார் மூலமா பேசணுமோ கர்த்தர் பேசுவா. நான் ஒன்றே கேட்கிறேன், நம்மை அவர் பேரில் நம்பி என்னை நான் தாயின் மார்பில் இருக்கும்போது, தாய்ப்பால் குடிக்கும் போது நம்பிக்கையா இருக்க பண்ணினி, நம்பிக்கையா இருக்க பண்ணதான் கர்த்தர் நம்மோடு வார்த்தைகளை நமக்கு அறிமுகமானவர்கள், நம் காது கேட்டு பழகினவர்கள் மூலமா கர்த்தர் பேசி. இது எப்பவும் கேட்கறது தானே, எனக்கு தெரியாத வசனமா? அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், சபைக்கு சொல்லுவேன், தயவு செய்து பிரசங்கம் கேட்க வராதிங்க, வார்த்தையை கேட்க வாங்க. ஆமே, பிரசங்கம் கேட்க வராதிங்க. பிரசங்கத்துக்கு இன்னைக்கு தேசத்துல பிரசங்கம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை ரேமா, நமக்கு தேவை வார்த்தை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்மை நம்பிக்கையா இருக்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கப்பல் சேதம் உண்டான போது 275 பேரின் நம்பிக்கையும் அற்று போச்சு. பவுல் எழும்பி நின்று நம்பிக்கையும் அற்று போயிட்டு, ஒரு காத்துல அற்று போயிட்டு. நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். சில பிரதிகூலங்கள் அடிக்கும் போது, எதிர்காற்று வீசும் போது கூட இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் இதே போல் அற்று போகலாம். ஆனா பவுல மாதிரி ஒருவன் இருப்பானா, உங்கள் நம்பிக்கை நிமித்தம் அந்த குடும்பம் என்கிற கப்பலுக்கு சேதம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஆமென், ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை அவன் சொல்ற, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறது. எல்லாருடைய நம்பிக்கை அற்று போச்சு, பவுலுடைய நம்பிக்கையை இந்த வார்த்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையை நம்மோடு கூட ஒட்டி வைக்கிற காந்தம் தான் கர்த்தருடைய வசனம். ஆமென். எதுக்கு நம்ம காலையில அப்படி கிளம்பி சர்ச்சுக்கு வரோம்? இங்க பார்க்கும்படி என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. ஆனா சந்தோஷமா கூடி வர காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். ஆமென். வார்த்தை. தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்திருப்பேன். வார்த்தை தாங்க நம்பிக்கை. நான் மே ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சண்டே சாட்டர்டே நைட்டு சென்னையில மீட்டிங் முடிச்சிட்டு சண்டே மார்னிங் சென்னையில இருந்து நான் ஃபிளைட்ல கிளம்புறேன் எங்க ஊருக்கு. சண்டே நான் சர்ச்சில் இருப்பேன் எப்பவும். அவன் இங்கதான் பாஸ்டர் அப்படி தூக்கி அப்போ காலையில நான் கிளம்பு ஏர்போர்ட்ல இருக்கிறேன். எனக்கு 5:30 ஃபிளைட்டு. 5 o'clock வந்து என் ஒய்ஃப் ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி சொல்றா, பிள்ளைக்கு நைட்டு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹாஸ்பிட்டல்ல போறா. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு சர்வீஸுக்கு ஆல்ரெடி மெசேஜ்லாம் எடுத்தாச்சு, ஃப்ளைட்ல வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு ஜோமணி போனோம் அப்படின்னு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதே நினைவுல சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவர், நேரம் இறங்கினதும் ஹாஸ்பிட்டல் போவா சர்ச்சுக்கு போவா, 9 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும், வீட்டுக்கு போக 9:30 ஆயிரும். எனக்கு ஒன்றும் ஓடல. அப்படி பைபிளை எடுத்து ஆண்டவரே என் கூட பேசுங்க, எனக்கு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, பேசுங்கன்னு இருந்தா யூஸ்வலா எப்படி பேசணும்? ஆண்டவர் திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்ன இப்படி எல்லாம் பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆண்டவர் எடுத்ததும் பேசினார், இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களே. ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய நம்பிக்கை அற்று போக பண்ணுமா, நம்பிக்கையை பெருக பண்ணுமா? ஆனா எனக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுச்சு. எந்த சம்பவம் தெரியுமா? நான் சம்பவம் சொல்லவில்லை. நீங்க மார்க் சுவிசேஷத்துல இருக்கு. மார்க் சுவிசேஷம் நான் நேற்றே சொன்னேன், நான் பிரசங்கம் அல்ல பேச போகிறது கர்த்தருடைய வார்த்தை. எனவே 5 பாயிண்ட்ல முடிக்க முடியாது. ஆமென். 8வது அதிகாரம் படிங்க. 8வது அதிகாரத்துல 16வது வசனம். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். நான் எனக்குள்ளே யோசனை பண்ணிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகவா வீட்டுக்கு போகவா ஆனா வெளியே வார்த்தையில எப்படி வரும்? ஆண்டவரே ரத்தம் செய்யும், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவர் வந்து வார்த்தைகளை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, யோசனைகளை. ஆமென். 140 இந்த பகுதி எடுத்து வச்சிருங்க, நான் இப்ப சொல்லுவேன் இது. ஆமென். 145 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா. 139 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்துல. நான் இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் படிப்பேன். நான் உண்மையா நோக்கி கூப்பிடும் போது முதல்ல தூரத்துல இருந்து நினைவே பார்ப்பார். இவன்ட்ட போகணுமா வேண்டாம். இங்க உள்ள யோசனை பண்றார். வெளியான சீஷர்கள், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே வல்லவர், ஆண்டவரே. ஆமா. என்ன சம்பவம்னா, இவங்க படகுல ஏறி புறப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கும். அநேகர் 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கப்பட்டது. மீதி 12 கூடை ஆண்டவர் எடுக்க வச்சார். இந்த கூடை எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. மறந்து வருவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு டேய் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஒவ்வொரு கூடைய வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சத கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி அவங்களுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். 17 இயேசு எதை அறிந்து. ஆமென். அதனால சர்ச்சுக்குள்ள வந்திருந்து தேவசமத்துல இருந்து அதையும் இதையும் இயேசு அதை அறிவார். பாஸ்டருக்கு அதை அறிய முடியாது. வொர்ஷிப் நடத்துறவங்களுக்கோ மூப்பர்களுக்கோ ஒருத்தருக்கும் அதை அறிய முடியாது. ஆனால் உலாவுகிற இயேசு அதை அறிவார். இயேசு அதை அறிந்து வாசிங்க. அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் இப்படி யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களே, உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதோ. அடுத்த வார்த்தை, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா?
நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? இந்த வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. எப்படி கொண்டு வந்துச்சுன்னு சொல்றேன். ஆமென். இவர்கள் படகில் ஏறும்போது வேதம் சொல்லுகிறது, 14வது வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம். இயேசு சொல்றாரு, 5 5000க்கு கொடுத்ததை பார்த்தேல்ல, 7 4000க்கு கொடுத்ததை பார்த்தேல்ல, 5 5000க்கு கொடுக்க தெரிஞ்ச எனக்கு, 7 4000க்கு கொடுக்க தெரிஞ்ச எனக்கு, இந்த 1 உங்க 12 பேருக்கு கொடுக்க தெரியாதா என்ன? ஹalleluya, ஹalleluya. பல நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது தேவன் செய்தத எங்க இதுவரை நடத்தி வந்தாரே. ஓப்பனா கேக்குறேன், எத்தனை இப்ப நீங்க உண்மையா சொல்லணும். ஆமென். நான் இவ்வளவு நாள் எனக்கு வந்து சூழ்நிலையும் வியாதியும் நெருக்கமும் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்று உயிரோடு இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி. எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? அப்ப நம்ம மரணத்தோட தான் போராடிட்டு வந்து நிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆனா ஒரு சின்ன காரியம் வந்தோடனே வெளியே சொல்லுவோம், நீரே என் நம்பிக்கை, உள்ள யோசனை பண்ணி. தேவன் நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை உள்ள வச்சு, அதுதான் நம்முடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு ஏற்ற வார்த்தைகள். என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர் தருகிற வார்த்தைகள். வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதனால தாவீது என்ன செய்வார் தெரியுமா? காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். ஏன் தெரியுமா? நீர் என் கூட பேசணும். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா. அப்புறம் நைட்டு இப்படி கதறி அழுதுட்டு இருந்தேன், பேசுங்கப்பா. அப்பதான் இந்த பாட்டை அப்படி கொடுத்தா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா. வார்த்தையை நம்புகிறவன் தாவீது. சிக்லாக்லே சத்துருக்கள் வந்து தாவீதின் குடும்பம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது அந்த 600 பேரும் வந்து பார்க்கும்போது சத்துருக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனாங்க. பைபிள் சொல்லுது, பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள். எவ்வளவுதான் நம்பிக்கையுடையவனா இருந்தாலும் சில சூழ்நிலைகள்ல உடைவான். தாவீது உடைந்தான், ஆனா நம்பிக்கை உடையல. ஆமென். சிக்லாகின் அனுபவம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் தாவீதை உடைத்ததே தவிர தாவீதின் நம்பிக்கைய உடைக்கல. அதுதான் சொல்றார், நான் உடைந்த பாத்திரம் போல் ஆனே, ஆனாலும் நானோ. அந்த 1 சாமுவேல் 30:6 வாசிங்க. 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எப்படி திடப்படுத்திக் கொண்டான்? அடுத்த வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார். அடுத்த வசனம்.
தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வார்த்தையை நம்புகிறவன் சுற்றிலும் இருக்கிற 600 பேர் சொல்லுகிறதின் அடிப்படையில் அல்ல தாவீதின் நம்பிக்கை, தன்னை அழைத்த தேவன் சொல்லுகிறதின் அடிப்படையில் தான் தாவீதின் நம்பிக்கை. ஆமென். எல்லாரும் எதிரா நிக்கிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் அனுகூலமா நிக்கிறார். அதை பார்க்கிறான் தாவீது. நான் பிடிப்பேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரா சொல்றான், இவனாலதான், ஒன்னாலதான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. தாவீது அது நிமித்தம் நெருக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவன் கர்த்தருக்குள் பலப்பட்டான். என்னை குறித்து நாம சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிறது ஓகே. தாவீது கேட்கிறான், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நீ போ, நீ அதை பிடித்துக் கொள்வாய். தாவீது எழுப்பி புறப்படுறான். நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். 600 பேர் கூட போறான், 200 பேர் பேக் அடிச்சான். ஒரு ஆற்றை கடக்கணும், 200 பேர் டயர்ட் ஆயிட்டான். ஏற்கனவே 600 பேர் தான் இருக்காங்க, அதுலயும் 200 பேரு அவுட். 400 பேரோடு கூட போறான். நான் இப்படி சொல்லுகிறேன், 200 என்ன, அந்த 600 பின்வாங்கினாலும் தாவீது போவான். காரணம், தாவீது நம்பிக்கை கூட இருக்கிற 600 பேர் மேல அல்ல, கர்த்தர் தனக்குள்ளே வைத்த வார்த்தை மேல. காற்றை காண்கிறவன் விதைக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது நம்பிக்கை கூட, அதாவது தேவன் அனுகூலமா. 118 சங்கீதத்துல என்ன இருக்கு? எடுக்க வேண்டாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுகூலமா இருக்கிற வரும்படி வரும்போது நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க அனுகூலமா வர்றதுக்கே காரணம் என்ன தெரியுமா? அவர் என் பட்சத்துல இருக்கிறதுனால. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நம்பினான். இரண்டாவது வழியை நம்பினான். கர்த்தருடைய வழி, கர்த்தர் நடத்துகிற பாதைகள். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தாவீது யுத்த களத்துக்கு போகிறான். யுத்த களத்துக்கு போகும்போது சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீ ஏன் ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்த? உனக்கு கொஞ்சம் திமிரு ஓவர் சொல்லும் போது யாக்கோபு சொல்லுவாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீது கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? என்ன ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு போறாருன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் கொண்டு போகவில்லை. 7 வருடத்துக்கு முன்பதாக அருமையான ஊழியர் குடும்பத்தை இங்க கொண்டு வந்தார். ஆமென். இந்த ஊழியம் இப்படி ஆகும் என்று 7 வருடத்துக்கு முன்னாடி அவங்க நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல. ஆமென். வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடப்பதற்கு தேவனுடைய ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் ஒவ்வொன்றையும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு, யாக்கோபு சொல்றாரு, சகோதரர்களை போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தார். யோசேப்பு போறான், அங்க சகோதரர்கள் இல்ல. உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல, எவ்வளவு நல்ல சான்ஸ். திரும்பி வந்தானா இல்ல. ஏன் வரல தெரியுமா? அந்த வழியே ஒரு வழிபோக்கன் வந்தான். வந்து சொல்றான், உங்க சகோதரர்கள் அங்க நிக்கிறது, அங்க இந்த இடத்துக்கு போறதா பேசி கொண்டதை நான் கேட்டேன். யோசேப்பு அந்த இடத்துல எஸ்கேப் ஆக்குறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கும்னா, இந்த வழிபோக்கன் யோசேப்பை சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில சில வழிபோக்கர்கள் வந்து போகிறாங்க, எல்லாம் தற்செயலா என்று நினைக்காதீர்கள். தேவனுடைய ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். யோசேப்பு நேரா அங்க போறான். அவனை மட்டும் பார்க்கலன்னா யோசேப்பு திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பான். சகோதரர்கள் வஸ்திரத்தையும் கிழிச்சிருக்க மாட்டாங்க, அவனை விட்டிருக்கவும் மாட்டார்கள். ஆனா அது கர்த்தருடைய சித்தமானபடியினாலே நேரா அங்க போறான். நேரா போனதும் அந்த கூட்டத்துல பாக்குறாங்க, வரான், அவனை நம்ம கொண்டு போடுவோம்னு சொல்லும் போது ஒரு ரூபன் எழும்புகிறான். எழும்பி அவனை கொல்ல வேண்டாம், ஒரு பாலடைந்த கிணறுல அவன், அங்க ஒரு கிணறு இருந்துச்சு, அதுல தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவன் ஆனபடினால் அவன் சொல்ல யாருக்கும் தட்ட முடியவில்லை. ஆமே. ஏன்? ஏற்கனவே ஒரு இடத்துல தேடி போனானே, அங்கிருந்த சகோதரர்களை கர்த்தர் அங்கிருந்து மாற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இருந்த இடத்துல பாழடைஞ்ச கிணறு இல்ல, இந்த ஒரு குழி இருந்ததுனால
யோசேப்பை கொல்லாமல் விட்டார்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த ஆழங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுவே நமக்கு பல முறை அடைக்கலமா இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து அவர் ஒளித்து வைத்து சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகளை நம்பினார். ரூபனுடைய ரோல் முடிஞ்சதும் கர்த்தர் ரூபனை மாத்திட்டார். இஸ்மவேல் வரும்போது யோசேப்பை விற்கும் போது ரூபன் அங்கே இல்லை. இருந்திருந்தால் விற்க அனுமதித்திருக்க மாட்டான். சில நேரத்தில் அனுகூலமானவர்களையும் அப்புறப்படுத்துவார். எதற்கு தெரியுமா? அவருடைய வழி. அல்லேலூயா. உமது வழி கடலில் இருக்கிறது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு. நம்ம எவ்வளவு யோசித்தாலும் நம்மால புரியாது. ஆனால் நடத்துகிறது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்கா? இந்த நம்பிக்கை இருக்கா? கோலியாத்தானாலும் போய் முன்பாக நில்லு. ஆமென். ஹalleluya. அது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆமென். கர்த்தரை நம்பினான். இருதயத்துக்கு ஏற்றவன் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவரை பிரியப்படுத்திட்டே இருப்பான். எக்காலத்திலும் நான் நம்புவேன், நம்புவேன். கமான், கரங்களை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் ராஜா, நம்புவேன் அப்பா, ஏசப்பா, நம்புவேன் அப்பா, நம்பு. 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். அடுத்து இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன தெரியுமா செய்வான்? தேவன் பிரியப்படுகிற தாழ்மை தன்னில் வெளிப்பட ஆமென் தன்னை விட்டு கொடுப்பான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறாரா? பைபிள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்கிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில தாழ்மை பிக்ஸட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்று. தாவீது வாயிலிருந்து எப்படி துதி மாறலையோ, தாவீதுக்குள்ள இருந்து எப்படி நம்பிக்கை மாறவில்லையோ, தாவீது வாழ்க்கையிலிருந்து தாழ்மையும் மாறவில்லை. எப்பொழுது, அதை எப்படி சொல்றேன் புரியும்படி சொல்ல, எப்பொழுதும் துதித்தான், எப்பொழுதும் நம்பினான், எப்பொழுதும் தாழ்த்தினான். சங்கீதங்களில 7 இடங்களில இந்த வார்த்தையை பார்க்க முடியும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும். ஓ ஜீசஸ். எப்பொழுதும் துதித்தான். இருதயத்துக்கு ஏற்றவன் எப்பொழுதும் துதிப்பான். இருதயத்துக்கு ஏற்றவன் எப்பொழுதும் நம்புவான். இருதயத்துக்கு ஏற்றவன் எப்பொழுதும் தாழ்த்துவான். அபிஷேகம் தலையில் ஊற்றப்பட்ட பிறகு தாவீது என்னென்ன பொசிஷன்ல இருந்தான் தெரியுமா? நான் சொல்லி விடுகிறேன். 1 சாமுவேல் 17:15. அவன் ஆடு மேய்த்தான். அதுக்கு முன்னாடி அதான் செஞ்சிட்டு இருந்தான். ஆனா ராஜாவாக அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு ஆடு மேய்த்தான். 20வது வசனம், ஆகாரம் கொண்டு போறான், சாப்பாடு கொடுக்கறான். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருக்கீங்களா? ஒரு காலத்துல கேப்டனா இருந்தவங்க எல்லாம் இப்ப அந்த கேப்டன் ஸ்தானத்தை இழந்து சில நேரத்துல பெவிலியன்ல 12th பிளேயரா வச்சிருப்பாங்க. பிரேக் வரும்போது தண்ணி தூக்கிட்டு போவாங்க. ஒரு காலத்துல ஃபீல்டுல நின்று என்ன கலக்குனவங்கடா, இப்போ என்ன தூக்கிட்டு போறாங்க? தண்ணி தூக்கிட்டு போறாங்க. கிரிக்கெட் பிளேயர், அவன் புதுசா வந்த பிளேயர் வந்து பேட் ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னு இப்படி கை காட்டுவான், உடனே 4 பேட்டையும் தூக்கிட்டு போவாங்க. இந்தியன் கேப்டன்ஸ் நிறைய பேர் அது பார்க்கவே பரிதாபமா இருக்கும். தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போறான். அதை அவன் குறைச்சல நினைக்கல. தேவன் கொடுத்த ஒவ்வொரு பொசிஷனையும் அவன் என்ஜாய் பண்ணான். என் மேல ராஜ அபிஷேகம் இருக்கு நான் எப்படி சொல்லல. அதான் தாழ்மை அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அல்ல, தாழ்மை அவனுடைய வாழ்க்கையாகவே இருந்துச்சு. எதையுமே தேவன் என்ன பொசிஷன்ல வைக்கிறாரோ அதை குறைவா நினைக்கிறவன் அவனில் தாழ்மைக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. குறைச்சல நினைக்கிறவன். நான் 2007ல சிங்கப்பூர் போனேன். அங்க வந்து ஒரு இந்தியன் மினிஸ்ட்ரி நடந்துச்சு. எங்க அண்ணன் போற சர்ச்சில் முடிச்சுட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த டீ வந்து கீழே சிந்தி இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு துணி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு வச்ச கப்பை எடுத்துட்டு இருந்தான். எங்க அண்ணன் மெதுவா வந்து என்ன தட்டி கேட்டாங்க. அவருக்கு பேரை சொன்னாங்க. இவர் என்ன வேலை பார்க்கிறாரு தெரியுமா? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல இவர் சைன் போட்டாதான் பிளைட்டே பறக்கும்.
இவர் சைன் போட்டாதான் எல்லாம் ஓகே ஆகி டேக் ஆஃப் ஆகும்போது இவர் ஒரு சிக்னேச்சர் போடணும். எனக்கு ஆச்சரியமா வருது, ஷேமா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி வந்தார் பாத்தீங்களா? மேன்மைக்கு முன்னானது தேவனுடைய ஆலயத்துல ஒரு காரியத்தை செய்ய தேவன் உனக்கு ஒரு சான்ஸ் தராருன்னு அதை பாக்கியமா என்ன. ஆமே ஆமே, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பொசிஷன் தாவீது தனக்கு தேவன் அனுமதித்த ஒவ்வொன்றையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவன் தாழ்மையுள்ளவன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன செய்கிறான் பாருங்க, 18:5 யுத்த மனுஷரின் அதிகாரி ஆனான். யுத்த மனுஷரின் அதிகாரி. அடுத்து இதுதான் கொடுமையா இருக்கும். 1 சாமுவேல் 22:2 வாசிங்க. 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஹலோ, யாருக்கு தெரியுமா தலைவன்? ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள். ஆண்டவர், இதுக்கு நான் அந்த ஆடுகளுக்கே ராஜாவா இருந்துட்டு போறேன் ஆண்டவரே. ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து என்ன பாடுபடுத்துறீங்க ஆண்டவரே. முறுமுறுக்கவில்லை. தேவன் தன்னை வைத்த ஸ்தானத்தை அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அவனே தாழ்மையுள்ளவன். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தாதபடி கடைசி வரை பார்த்து கொண்டான். தாழ்மையுள்ளவனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தாதபடி கடைசி வரை. அதான் சொல்வார், நான் என்றல்ல நானோ சிறுமையும். ஒரு நாள் உயர்த்த மாட்டான். தேவனுக்கு முன்பாய் தன்னை உயர்த்தாதபடி பார்த்து கொண்டான். தாழ்மையுள்ளவனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? கர்த்தர் உணர்த்தின காரியத்துக்கு உடனே கீழ்ப்படிவான். ஒரு பாவம் செய்வான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னதும் சமூகத்துல விழுந்துட்டான். நான் ராஜா, என்கிட்ட வந்து நீ யார சொல்றது கேட்கல. நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்து, நான் 7 தடவை ஒரு நாளைக்கு துதிக்கிறேன், 3 வேளை ஜெபம் பண்றேன், வேதத்தை டெய்லி வாசிக்கிறேன், எனக்கு தெரியாது, நீ கிளம்பு சொல்லல. விழுந்துட்டான். ராஜாவா இருந்தாலும் தேவன் உணர்த்துகிற காரியத்தை உடனே பாவி ஆண்டவரே. தாழ்மையுள்ளவன் உணர்த்தப்படுகிற விஷயத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பான். பொசிஷன் அதுக்கு தடையா கொண்டு வர மாட்டான். ஆமென். பைபிள் சொல்லு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவன் கடந்து வந்த பாதையை ஒரு நாளும் மறக்க மாட்டான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது துள்ளி குதித்தான். வீட்டுக்குள்ள இருந்து மீகாள் பார்த்து நிந்தித்தாள். அவள் சொல்றா, ராஜாவின் மகிமை ஸ்திரீகளுக்குள்ளே விளங்குச்சு. ஏன் அவ பார்வைக்கு அவர்கிட்ட என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல. ஆனா நீங்க பைபிள் கரெக்டா படிச்சீங்கன்னா தெரியும், தாவீது என்ன பண்ணுவார்னா, வஸ்திரம் இல்லாமல் ஆடவில்லை. அவர் ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைத்து விட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆடினார். இவளுக்கு பார்வைக்கு இதெல்லாம் ஒரு வஸ்திரமே இல்ல. அவ சின்ன வயசுல இருந்தே ராஜாவின் குமாரத்தியாய் பிறந்து வளர்ந்தவள். வீட்டில் அவள் உடுத்திருந்த நைட் ட்ரெஸ் கூட நான் சொல்றேன் ராஜ வஸ்திரத்தை தான் போட்டிருப்பா. உடனே தாவீது சொல்றா, நான் இன்னும், அதான் வேர்டு. ஏன்னா அந்த கான்வர்சேஷனை நான் இப்படி சொல்றேன், உங்க அப்பா கழுதைக்கு பின்னாடி நடந்ததை மறந்துட்டார், ஆனா நான் ஆட்டுக்கு பின்னாடி நடந்ததை மறக்கல. ஹல்லேலூயா. கடைசி ஒரு ஆட்டுக்கு பின்னாடி, நான் ராஜாவானதுனாலதான் நீ என்ன நேசித்த, நான் இந்த ராஜ வஸ்திரம் போட்டதுனாலதான் நீ என்ன நேசித்த, ஆனால் இந்த சணநூல் போட்ட அன்று என்னை ஒருத்தர் நேசித்தார், நான் இன்னும் நேசனாவே. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற மேன்மையை பார்த்து தானே நீ நேசித்த, நான் கோலியாத்தை வீழ்த்தினதை பார்த்து தானே நீ நேசித்த. ஸ்திரீகள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 புகழ்ந்ததுனால தானே இன்னைக்கு புகழும் பேரும் உயர்வும் வந்ததுனால தானே மீகாளை நீ என்னை நேசித்த. ஆனா இது ஒன்றும் இல்லாதிருந்த போதே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி ஹல்லேலூயா. மறக்கலங்க, மறக்கல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாழ்த்தினார், எப்பொழுதும் துதித்தார், எப்பொழுதும் நம்பி இருந்தார்,
எப்பொழுதும் தாழ்த்தினார். தேவன் வைத்த ஒவ்வொரு பொசிஷன்லயும் சந்தோஷமா இருந்தார். சில சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை செய்யறேன். ஆண்டவர் சீஷர்களிடத்தில் அதான் சொன்னார், என்ன செஞ்சாலும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமானவன். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செஞ்சேன்பா. ஆமென், ஹல்லேலூயா. நேரம் இல்லாதபடியால் அடுத்து சொல்லி விடுகிறேன். நாலாவதாக, தாவீது எப்பொழுதும் அபிஷேகத்தை கனம் பண்ணினான். அபிஷேகத்தை கனம் பண்ணினான். அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவன் அபிஷேகிக்கப்பட்டவனையும் கனம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தின் 4வது வசனம் என்று சொல்லி முடித்து கரெக்டா 5-10 நிமிடத்துல நான் முடிக்க போகிறேன். 1 சாமுவேல் 24:4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில். அதாவது சவுல் ஒரு குகையில தங்கி இருப்பாரு. இது தாவீதுக்கு தெரிய வரும். அப்ப தாவீது மனுஷர் வந்து பாப்பாங்க, இன்னும் இருக்கிறான், போட்டுருங்க. ஏன்னா சவுல் கையில கிடைச்சா தாவீதுக்கு அதை முடிஞ்சது. இப்போ கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? 5வது வசனம். தாவீது சவுலின் சால்வை 4 தொங்கலை, கடைசியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். 5வது வசனம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அவன் மனது அடித்து கொண்டு இருந்துச்சு. அவன் நேரம் அடுத்த நாள் வந்து நிக்கிறான். தன் கூட இருந்தவங்களை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கடைசி லைன் கண்டதே. வாசிங்க. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அடுத்த வார்த்தை. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. எனக்கு இது ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது 2 பேர் மேலயும் கர்த்தர் அபிஷேகத்தை வச்சார். ஆமென். கவனிங்க, தாவீதை விட சவுலுக்கு வச்ச அபிஷேகம் ஸ்பெஷல். ஏன்னா அவன் அபிஷேகம் வந்தது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? தீர்க்க தரிசன வரத்தோடு கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் தாவீது கிடைச்சான்னு கேட்டா, ஆனா சவுல் இவ்வளவு ஈட்டியை தூக்கி எறியும் போதும் சவுலுக்கு மனம் அடிக்கல. கொல்ல புறப்பட்டு போதும் மனம் அடிக்கல. இவ்வளவு தீங்கு செய்ய நினைத்த போதும் சவுல் மனம் அடிக்கவில்லை. ஆனால் சவுலின் ஒரு வஸ்திர தொங்கலை மாத்திரம் அறுத்தது நிமித்தம் தாவீது மனது அடித்தது. ரீசன் ஒன்றுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தாவீது மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார். ஏன் நான் ஆவியானவருடைய கீழே இருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? ஒருத்தங்களுக்கு அவங்க நமக்கு என்ன துரோகம் பண்ணாலும், அவங்களுக்கு நாம் ஒரு தீங்கு செய்தாலோ பேசினாலோ நம்முடைய மனம் அடிக்கும். ஆமே, எல்லாருமே அபிஷேகம் பெற்றவங்க. எத்தனை பேர் ஆவியானவர் கீழே இருக்கிறோம்? மனம் அடிக்கும். அடிக்குதா? சகோதரர்களை பார்க்கிறான். யோசேப்பு 22 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது நினைவுக்கு வருது. பழிக்கு வாங்க ஆரம்பிக்கிறான். பழி வாங்க ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போடுறான். 3 நாள் கழிச்சு வரான். வந்து சொல்றான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு 3 நாளைக்கு மேல பகையை வைக்க முடியாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் செஞ்சதை பார்த்து செய்றியே, இந்த 22 வருஷம் கர்த்தர் செய்ததை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அவன் நேரம் வந்துட்டான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். எனக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் உள்ள பகை, ஆனா க்ளோரி, ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுவோம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆவியானவருக்கு கீழே இருக்கிறோமா? ஆவியானவர் கீழே இருந்த ஒரு வஸ்திர தொங்கல் அறுத்தா நெஞ்சு அடிக்கணும். அபிஷேகம் சவுலுக்கு மேல ஆவியானவர் இல்ல, ஆனாலும் தாவீது அதை ரெஸ்பெக்ட் பண்ணா. ஒரு காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு தீங்கு நான் சொல்லக்கூடாது, ஒரு தீங்கு நான் பேசக்கூடாது, ஒரு தீங்கு நான் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவர்கள் அபிஷேகம் பெற்றவனையும் கனம் பண்ணுவார்கள். ஆமென். ஆமென். பக்கத்துல இருக்கிற 2 பேர் அப்படி பாருங்க பார்க்கலாம்.
சிலர் இப்பதான் ஆவியில நிரம்பிட்டு இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தாவீது மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க. ஆனா மனம் அடிக்கலைன்னா நம்ம விலகி இருக்கிறோம்னு அர்த்தம். சில பாக்குறாங்க இதுவரை மெசேஜ் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், 9 மணிக்கு ஒழுங்கா முடிச்சிருந்தா அவன் இந்த பாயிண்ட்ல வச்சு குத்துறாரு. இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும்னா அவருக்கு பிடிக்காத காரியத்தை குறித்து செய்யும் போது இதயம் அடிக்கணும். இருதயத்துக்கு ஏற்றவனுடைய இருதயம் அவருக்கு பிடிக்காத காரியம் செஞ்சு அடிக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். கடைசியாக ஆமென். 63:1 சங்கீதம் 63:1. தேவனே தேவனே என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா என் உம்மேல் தாகமா இருக்கிறது. உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்க. அடுத்த வசனம், 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தாவீது இந்த சங்கீதத்தை எங்க இருந்து எழுதினாரு? அந்த பிராக்கெட்ல போட்டதை வாசிங்க. வனாந்திரத்திலிருந்து என்ன பாடுறாராம்? என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சை. ஆமென். கவனிங்க, வனாந்திரத்துல நாவு வரலும், தண்ணீர் இருக்காது. ஆனா அது அவன் பெருசா பார்க்கல, அவர் மேல இருக்கிற வாஞ்சை, அவர் மேல இருக்கிற வாஞ்சை உன் வனாந்திரத்தை மறக்க பண்ணும். ஆமென். பவுல் சீலாவின் கைகளிலே கட்டுகள், ஆனா அதை மறந்து துதிக்கிறாங்க. அவர் மேல இருக்கிற வாஞ்சை என்ன வாஞ்சை தெரியுமா? உம்மை பார்க்க ஆசையா இருந்து. இதயத்துக்கு ஏற்றவன் 27 எடுக்க வேண்டாம் சொல்றார். ஒன்றை கேட்டேன், அது என்ன தாவீது? மகிமை. மகிமை. இருதயத்துக்கு ஏற்றவன் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவான். மேலானவைகளை நாடுகிறவனை கர்த்தர் அப்படியே விட்டு விட மாட்டார். அவனை பூமிக்குரிய நிலையிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த ஆசை இருதயத்துக்கு ஏற்றவன் எப்போ பார்ப்பேன். பாருங்க, மோசேயை பாருங்க. முதலாவது தேவன் சந்திக்கும் போது மோசே என்ன தெரியுமா கேட்டான்? நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில். மோசே என்ன எதிர்பார்த்து நிற்கிறான்? அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறான். ஆனா பல வருடங்கள் கழித்து சீனாய் மலையிலே சிநேகிதனோடு பேசுறது போல கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவரே சொல்றாரு, மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இப்போ கேட்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் கேளு, கிருபை கிடைச்சிருக்கு. ஆமென். இப்போ மோசே கேட்கலாம், ஆண்டவரே இந்த நாவத்தொடுங்க ஆண்டவரே, ஒரு பையனை மதிக்க மாட்டேங்கிற ஆண்டவரே, என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா அது எதுவுமே கேட்காம ஒன்றே ஒன்று கேட்டான், உடைய மகிமைய எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுதாங்க இருதயத்துக்கு ஏற்றவனுடைய குவாலிட்டி. ஆமென். கர்த்தர் அப்படி விட மாட்டாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். என்ன சொல்லி கொண்டு வந்தார்? கானானை தருவேன்னு சொல்லி கொண்டு வந்தார். ஆனா கானானை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலிமை அனுபவிக்க வச்சுட்டு தான் கூட்டிட்டு போனார். மாறாவும் உண்டு, ஏலிமும் உண்டு. ஆமென். ஆனா அது அல்ல நம்முடைய போக்கஸா இருக்க வேண்டியது, கானான். அதே போல இருதயத்துக்கு ஏற்றவர்களுடைய போக்கஸ் என்ன தெரியுமா? ஆண்டவரை உம்மை பார்க்கணும். ஒரு சபையுடைய போக்கஸ் எதுவா இருக்கணும் தெரியுமா? மணவாளனை நீர் எப்பொழுது வருவீர், உம்மை பார்க்கணும். ஆமென். தாவீதுடைய நம்பிக்கை என்ன? 27:13 எடுக்க வேண்டாம், இப்படி சொல்லுகிறான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ நித்தியத்தை குறித்த விசுவாசமும் வாஞ்சையும் தாவீதை கெடாமல் பாதுகாத்தது. ஆமென். இம்மைக்குரிய ஏக்கங்கள் நம்மை கெடுத்து விடும். நித்தியத்தை குறித்த ஏக்கம், வாஞ்சை, விசுவாசம் நம்மை கெடாமல் பாதுகாக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வரணும், இயேசு வர போகிறார்.
எத்தனை பேர் இயேசு வரணும்னு விரும்புறீங்க? கை தூக்க வேண்டாம். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆசையில சொல்றோம், அது உண்மையிலே நம்ம உள்ள விரும்புதா? இயேசு வரணுங்க, அவர் வரப்போகிறார். ஆமென். முதலாவது அவர் எல்லாருக்காக வந்தார், இனி அவர் தம்முடையவர்களுக்காய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கேட்ட வார்த்தையின்படி பாருங்க, ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாது என்பதுதான் பிசாசு நோக்கம். அதனால நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பெருசா காண்பிக்க ஆரம்பிக்கிறான். இதை புசித்தா அப்படி இப்படி. அவனுடைய போக்கஸ் என்ன? ஜீவ விருட்சத்தை புசித்து என்றென்று இவங்க உயிரோடு இருந்துருவாங்க. அதை இவங்களை விட்டு அகற்றி போகப்படணும். இப்படிதான் பிசாசு செய்வான். ஹல்லேலூயா. நம்மை இயேசுவை விட்டு அகற்றி போக பண்ண பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? உலகம் எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து காண்பித்தான். அவர் எல்லாத்தையும் சீப்போன்னு தள்ளிட்டு ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். என்னுடைய ஆசை, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர் ஆண்டவரே. இதுதான் தாவீதுடைய ஏக்கம். எனவேதான் 17 கடைசியில சொல்லுகிறான், நான் விழிக்கும் போது உமது சாயலா திருப்தியாவே. சபையே, இந்த கூடாரத்துக்கு கீழே இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு முறையாகிலும், நான் எங்க சர்ச்சில் சொல்லும் போதும் ஜபிக்கும் போது அப்படிதான், ஒரு முறையாகிலும் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தவங்க கூட ஆண்டவரே அந்த நித்தியத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த வாஞ்சை, அவர் வாஞ்சையுள்ள ஆத்மாவை என்ன செய்கிறாரா? திருப்தியாக்குகிறார். பரலோகத்துல சிங்காசனத்துல, ஒரு சிங்காசனத்துல தாவீதின் சிங்காசனம் எழுதி வச்சார். ஒரு சாவிக்கு மேல என்ன எழுதி வச்சார்? தாவீதின். ஓ ஹல்லேலூயா. ஆமென். சென்னையில போகும்போது டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு அந்த தெருவில் போகும்போது சந்தோஷமா இருக்கும். அவன் அதுல இந்த நேம் எழுதப்பட்டதை பார்த்தா ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு இங்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க, ஆனா நீ வாஞ்சையா இருந்தா அங்க அங்க அவர் எழுதி வைப்பார். ஹல்லேலூயா. இதெல்லவா மேன்மை, இதெல்லவா பாக்கியம், இதெல்லவா வாஞ்சை. அவர் வேணும், அவர் வரணும். கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ போகிறோம். ஆமே. மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. ஆனா எல்லாரும் 80 வயசு தாண்டாங்களா? நான் நிச்சயம் கிடையாது. மரணம் இல்லாத பக்கங்களே பார்க்க முடியாது. முந்தானத்து சென்னையில ஒரு பேனர் விழுந்து அந்த செய்தி எவ்வளவு இருதயத்தை உடைத்ததா இருந்துச்சு. இப்படி எத்தனை மரண கண்ணிகள் நமக்கும் வந்தது. ஆனா கர்த்தர் கிருபையாய் காத்தார். ஏன் தெரியுமா? ஆமே, அதை இழந்துடக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதுதான் என் தகப்பனாருடைய மரணம். சிலர் ஒருவேளை கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்கு ஒரு பலத்துக்காக சொல்றேன். காலையில் என் தகப்பனாரை குறித்து சொன்னேன். தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தேவனுக்காய் வைராக்கியம் நின்றவர்கள். 5 பிள்ளைகள் நாங்க. நான் 2வது பையன். கடந்த 2016 ஆண்டுல நவம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எடுத்து பேசினாங்க. ஒருத்தங்க இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பாஸ்டர் ஜோமன் வரீங்களான்னு கேட்குறாங்க. எங்கப்பா ஃபோன் அட் பண்ணி பேசுகிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு பேச முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம். அப்படி இழுத்து பேசுகிறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க, நான் வர முடியல, பையனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு நேரம் என்கிட்ட வராங்க. நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்னை வந்து பார்த்து சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க கேட்குறாங்க, நீ போய் ஜோம் பண்ணிட்டோ அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், இதுவரை அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ரொம்ப அப்படி இழுக்கிறாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு. என்னப்பா நீங்க ஏன்ப்பா போனை பக்கத்துல வச்சு தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு அவங்கள நேர பெட்ரூம்ல கொண்டு உட்கார வச்சு அவங்க செஸ்ட்டை நான் அப்படி தடவி கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல நார்மலானாங்க. நார்மல் ஆயிட்டு சொன்னாங்க, நீ போய் ஜோம் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்க. போகும்போது எண்ணெய் மறக்காம எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. நான் நேராக போனேன். போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போனேன். ஆனால் ரூம் நம்பர்லாம் கேட்க மறந்துட்டேன். உடனே அங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். என் ஒய்ஃப் ஃபோன் எடுக்கிறா. நான் ரூம் நம்பர் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். அவளோட ஃபோன் எடுத்து சொல்கிறேன், எங்கே இருக்கிறீங்க, உடனே வாங்க, அப்பாவுக்கு ரொம்ப முடியல, சீரியஸாக இருக்கு அப்படின்ட்டா. ஃபோனை வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது என்னை விட்டு ஏதோ பிடுங்கப்பட்டு போவது போல என் சரீரத்தில் நான் உணர்ந்தேன். என் கையெல்லாம் தளர ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது. நேராக காரை வேகமாக ஓட்டி வீட்டில் விட்டுட்டு இறங்கி ஓடி போகிறேன். உள்ளே போகும்போது பெட்ரூமில் எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டே இருக்காங்க. நான் வரது நேராக கிட்ட போகணுன்னு எங்கள் அப்பா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே சாஞ்சாங்க. நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சனை தடை கொடுக்குறேன். என்னை பார்த்து சொன்னாங்க, நீ பாத்ரூம் போய் ஹீட்டர் ஆன் பண்ண அப்படின்னாங்க. எதுக்குப்பா ஹீட்டர் ஆன் பண்ண அப்படின்னாங்க. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணேன். என்னை உள்ளே கொண்டு உட்கார வைனாங்க. எதுக்குப்பா? என்னை உட்காரவே அப்படின்னாங்க. நேராக கொண்டு உட்கார வச்சேன். என்னை குளிப்பாட்டி விடுன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்க ஒன்றும் புரியல. நான் அவங்களுக்கு எனக்கு எதிராக பேச முடியல. அவங்க அவ்வளோ ஸ்பீடா நிற்கிறாங்க. குயிக்கா குளிப்பாட்டு, என்ன குயிக்கா குளிப்பாட்டு அப்படின்னாங்க.
நான் நினைச்சேன் பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால தண்ணி ஊத்த சொல்றாங்க சொல்லிட்டு 2 மக்கு தண்ணி எடுத்து சும்மா அப்படி மேல ஊத்து. அவங்க சொன்னாங்க ஒழுங்கா குளிப்பாட்டி விடு, சோப்பு போட்டு குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டேன். நானும் எங்க சபையில் உள்ள ஒரு சகோதரனும் எங்க அப்பா சொல்ல நாங்க அவங்களுக்கு குளிப்பாட்டி விடுறோம். அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுனாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு இனி என்ன கொண்டு பெட்ல படுக்க வைனாங்க. நான் சொன்னேன் அப்பா உங்களுக்கு மூச்சு விட முடியல, என்னை படுக்க வை. இல்லப்பா என் மேல சாஞ்சி இருந்துக்கோங்க, என்னை நேர படுக்க வைனாங்க. நேர படுக்க வைத்தேன். என் கையை இப்படி பிடிச்சிட்டு என்ன பார்த்தாங்க, எங்க அம்மாவை பார்த்தாங்க. ஒரு 2-3 வாட்டி எங்க 2 பேரும் இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படி மேல பார்த்தாங்க பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களை பார்க்கல. மேல பார்த்துட்டு இப்படி கையை விட்டாங்க. கையை விட்டுட்டு இப்படி நெஞ்சில கை வைத்தார்கள். இப்படி மேல பார்த்துட்டு கொஞ்சம் கூட பதறாம, கொஞ்சம் கூட நடுக்க இல்லாம கூலா மேல பார்த்துட்டு அந்த முகத்துல அப்படி ஒரு பிரகாசம். சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்களே கண்ணை மூடி மகிமையில் போய்விட்டார்கள். என்னை ஆச்சரியப்படுத்தின காரியம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மரணத்தின் முன்பாக நடுங்குவான். ஆனா அவர் மேல் வாஞ்சியா இருக்கிற ஒரு பரிசுத்தனுடைய மரணத்தை பக்கத்துல இருந்து பார்த்து ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லை. ஏன்னா நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஒருத்தங்க ஒரு நல்ல கார் வாங்கினா பாக்குறவங்க சொல்லுவாங்க, வாங்கினா இப்படி ஒரு கார் வாங்கணும்னு. சூப்பரா படிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, படிச்சா இப்படி படிக்கணும். நல்ல வீடு கட்டினா சொல்லுவாங்க, கட்டினா இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. ஏமே எங்க அப்பா மரணத்தை பார்த்து நான் எனக்குள் சொன்னது என்ன தெரியுமா? செத்தா ஒரு பயம் இல்லை, ஏன்னா நம்பிக்கை. நான் இங்கே கண்ணு மூடினது உண்மைதான், ஆனால் நான் விழிக்கும் போது உமது சாயலா. இந்த நம்பிக்கை எனக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், அவர் மேல் இருக்கிற வாஞ்சை இருக்குமானா 63:1 தாவீது சொல்லிட்டு கீழே என்ன சொல்றான் தெரியுமா? எனது ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது, உம்முடைய வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. இருதயத்தை கேட்டவன் அவரே வாஞ்சை, அவரே ஏக்கம். சபையே, 1000 தேவைகளோடு நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் அதுவல்ல நம்முடைய ஏக்கமாய் வாஞ்சியா இருக்க வேண்டியது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்பா, உங்க மகிமை எனக்கு உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் உங்களை அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக. தெரிந்த ஒரு பழைய கோரஸை நல்ல கை தட்டி பாட போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு, ஓ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில். நல்ல கை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான், ஓ இன்ப இயேசு ராஜாவை நான், ஓரியாலரையான் தரமா சேகடரபா glory, ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில், ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே. நல்ல கைத்தட்டி பாடுங்க, இந்த வாஞ்சையோடு பாடுங்க. ஆமென். கரை நிறையற்ற பரிசுத்தரோடு, கரை நிறையற்ற சேகரமா ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையா பொன் வீதியில். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒருவர் கூட
அந்த நித்தியத்தை இழந்து விடக் கூடாதப்பா. அந்த மகிமை மேல வாஞ்சை பெருகுவதாக. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பாட்டு, ஒரு காயங்களால் குற்றம் செய்வேன். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. ஹல்லேலூயா, வர்ணிக்க இந்த நாவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாஞ்சை பெருகட்டும், ஏக்கம் பெருகட்டும். நித்தியத்தை குறித்த வாஞ்சை, உம்மை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் இந்த பிள்ளைகளுக்குள்ள பெருகுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆகாய காலம் என்று முழங்கிடுவோ, இளைய நாவல் என்று ஆகாய. ஹல்லேலூயா. அப்பா என் கண்ணீர் என்று நுழைந்தாரோ, அப்பா என் கண்ணீர் என்று நுழைந்தாரோ. ஆமென், அவளா ஏங்கிடுதே. ஓஹோ, அவளா ஏங்கிடுதே. இன்ப இயேசு ராஜாவை, இன்ப இயேசு அவரோடு நான் வாழ்ந்தால் போல். நல்ல கையத்தட்டி இன்ப இயேசு. ஓ, நல்ல தலைக்கு மேல கையத்தட்டி சொல்லுவோம். அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை, இன்ப இயேசு ராஜாவை நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான், ஓ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல ரெண்டு கைய வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்ப இயேசு ராஜாவின் முகத்தை பார்த்து, ஆண்டவரே நன்றியால் எங்கள் உள்ளம் நிரம்பட்ட. ஆண்டவரே உமது முகத்தை பார்க்க வேண்டுமே, உடைய பிரசன்னத்தின் மகிமையை பார்க்க வேண்டுமே. ஆண்டவரே முடிந்தவங்க ரெண்டு கையை உயர்த்தி தேவ பிரசன்னத்துல இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னஜா தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ரெண்டு நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ரெண்டு நாட்களும் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரரை அக்கினியாய் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார்.
அவருடைய வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தொனிக்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இந்த மாலை நேரத்தில் இந்த 2 நாட்களும் கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கர்த்தர் என்னோடு இந்த நாளில் 2 நாட்களும் பேசினார். கர்த்தர் இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னிடத்திலே மகிமையா என்னோடு இடைப்பட்டார். ஹalleluya. ஓ ஆமென். வருகிற 8வது ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நான் எப்படி விசுவாசிக்கிறேன், சொன்னதை அவர் செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். நல்ல தேவனுடைய வார்த்தை கொடுத்த தாசனுக்காக எல்லாரும் நம்ம வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தேசத்தினுடைய எல்லா இடங்களிலும் உலகத்தின் மூலைகளிலும் ஆண்டவரே அருமையான போதகரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் வேத வசனத்தின் வெளிப்பாடுகள், வசனத்தின் வல்லமை நிறைந்த வார்த்தைகள், இயேசுவானவர் அதிகாரத்தோடு பேசினதை பார்த்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆச்சரியப்பட்டார்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த வார்த்தையை ஆண்டவரே அருமையான பாஸ்டர் ஜான் சாமருடைய வாயிலே தேவன் தந்து இந்த உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களிலும் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தரிசனம் நிறைந்த வார்த்தையை ஆண்டவரே கொண்டு வருகிற ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் நிறைந்த ஊழியக்காரராய் தேவனீர் பயன்படுத்தும் என்று எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அருமையான பாஸ்டர் அவருடைய ஊழியங்களை ஆமென் அவர் தகப்பனார் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வாதமாக்கும்படியாக தேவன் அவருக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரட்டும். அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த மகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் இந்த 2 நாட்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் இம்மட்டுமாய் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தார். இம்மட்டும் தேவன் நமக்கு நல்ல கிருபைகளை தந்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிஸ் லார்ட். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, அருமையான இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாளில் இந்த 2 நாட்களும் இந்த ஸ்தோத்திர பெருவிழாவினுடைய 2 நாட்களும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தாசனை நீர் குறித்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையினாலே அவரை நிரப்பி ஆண்டவரே எங்கள் சபைக்கு அவரை ஆசீர்வாதமாய் உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த தூதாய் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏதோ எல்லா கூட்டங்களை போலவும் இந்த கூட்டம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடமாய் தேவன் எங்களை வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 நாட்கள் இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை, வாலிபர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், வயதானோர் எல்லாரையும் கர்த்தர் தேவன் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுடைய வாழ்விலே 30, 60, 100 பலன் கொடுக்கணும் நாங்க சொல்லி செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாறாத தெய்வீக சமாதானங்களோடு கூட நிறைந்து நடத்துவதாக. சமாதானத்தோடு கடந்து செல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. தேவ கிருபையின் பிரசன்னம் தானே உடைய வருகை மட்டும் எங்களை நிறைத்து நடத்துவதாக. எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிகாட்டுதலும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் என்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.